பரப்பக்கூடாது. ஒரு உண்மையான முஸ்லிம், யார் உண்மையான முஸ்லிமாக இருக்கிறாரோ அவரை பொறுத்தவரையிலே அவதூறு பரப்பக்கூடாது. மிகப்பெரிய குற்றங்களில் ஒன்று என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார். அருமையான பெருமக்களே, சக மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதில், அவருடைய கண்ணியத்தை பேணுவதிலே இஸ்லாம் உயர்ந்த அந்தஸ்தை தந்துள்ளது. அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ஹஜ்ஜத்துல் வதாயிலே கூட இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ இராலக்கும் ஹராமுன் அலைக்கும், மக்களே உங்களுடைய இரத்தம், ஒருவருடைய இரத்தத்தை ஓட்டுவது எப்படி ஹராமோ, ஒருவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது எப்படி மார்க்கத்திலே ஹராமோ, அதே போல வ இராலக்கும் ஒருவருடைய மானத்தை பறிப்பதும் ஹராம் என்று சொன்னார். அவருடைய மானத்தை போக்குவது, அதே போல அவரை பற்றி உண்டான அவதூறை பரத்துவது இருக்கிறதை மிகப்பெரிய ஒரு குற்றமாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சூரத்து நூரிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், பரிசுத்தவதியான அன்னை ஆயிஷா நாயகி அவர்களின் மீது ஒரு அபாண்டத்தை, ஒரு அவதூறை பரப்பினார்கள். இது ஒரு நீண்ட வரலாறு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக விரிவாக சொல்வார்கள், தஃப்சீர்களிலேயும் வருகிறது. பனுல் முஸ்தலக் என்ற ஒரு போர், அந்த போருக்கு செல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான பழக்கம், யுத்தத்திற்கு செல்லும் பொழுது மனைவிமாருடைய பெயர்களை சீட்டில் எழுதி குலுக்கி போடுவார்கள். யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களை அழைத்து செல்வார்கள். அந்த அடிப்படையில் அன்னை ஆயிஷா நாயினுடைய பெயர் வந்தது. அன்னை ஆயிஷா நாய் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பனுல் முஸ்தலக் என்ற யுத்தத்திற்கு அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று விட்டு ஒரு நீண்ட இது கடைசியாக முடித்து திரும்புகின்ற நிலை. பொதுவாக யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடைமுறை இருந்தது. எல்லோரும் புறப்பட்டு விட்டாலும் கூட யாராவது ஒரு ஆளை விட்டுட்டு வருவாங்க. எல்லாரும் பெறப்பட்டு வந்த பிறகு ஏதாவது விடுவிட்டு போயிருக்கிறதா, சாதனங்கள் இருக்கிறதா, அல்லது எதிரிகள் நடமாட்டம் இருக்கிறதா என்ன அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சு வந்து சொல்வதற்காக வேண்டி ஒரு ஆளை விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது அங்குள்ள நடைமுறை பழக்கம். அந்த அடிப்படையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட்டு வந்தார்கள். சஃப்வான் விட்டு வந்தார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பக்கமா அப்படி சுத்திட்டு கடைசியா வந்து பார்க்கறாங்க, ஒரு இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா படுத்திருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஆயிஷா நாய் மட்டும் ஒரு இடத்துல படுத்து, ஒரு மரத்தடியில் படுத்து கிடக்குறாங்க. இன்னா லில்லான்னு சொன்னாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் தூங்கிட்டேன், இன்னா லில்லா சத்தத்தை கேட்டு தான் முடிச்சேன்னு சொன்னாங்க. அதாவது மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை விளக்கம் சொல்லி தருகிறார்கள். கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிறதுங்கிறது ஆண்களை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய குற்றம். ஆனால் அப்படி கவனம் இல்லாம இருக்கிறதுங்கிறது இருக்குது பெண்களை பொறுத்தவரையில அது அப்பாவித்தனம், பாராட்டுக்குரிய காரியம். அல்லாஹு தஆலா கஃபரத்தை கண்டிப்பான், எந்த இடத்திலையும் கவனம் இல்லாம இருக்கிறத கண்டிப்பான். ஆனால் பெண்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத், அப்பாவித்தனமான கஃபரத்தா இருக்கக்கூடிய அந்த பெண்களை இட்டு கட்டக்கூடியவர்களே என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். அதனால பெண்களிடத்தில் இது இருக்கிறது குற்றம் இல்லைன்னு எழுதுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு வகையிலே அப்பாவியான பெண்ணை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க பார்க்கறாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எல்லாரும் போயிட்டாங்க, ஆனா யாராவது நம்மளை தேடி வர மாட்டாங்களா, அனுப்ப மாட்டாங்களா, அதனால நம்ம யாராவது தேடி வரத்தான் செய்வாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, வெளியூருக்கு போகும்போது நம்ம ஊர் பொம்பளை யாராவது, நம்ம ஊர் பொதுவாக பெண்கள் நடைமுறையில ஏதாவது அவங்க தெரிஞ்ச மாலை வாங்கி போட்டு போறது, தெரிஞ்ச ஒரு நகை வாங்கி போட்டு போற மாதிரி ஆயிஷா என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட நகை வாங்கி போட்டு வந்துருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க ஒரு சுய தேவைக்கான வெளியே போயிருந்த பொழுது வந்து பார்த்தா நகை காணல. எல்லாரும் பெறப்படுறதுக்கு நேரம் ஆச்சு, நகையை தேட முடியாது. தேடி 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 வந்து பார்த்துட்டா நகை காணல. கடைசியில் அவங்க என்ன செய்தாங்க, தேடிட்டு வந்து பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியில் நகை எங்க இருந்துச்சுன்னா, ஒட்டகம், அவங்க ஏறக்கூடிய அந்த ஒட்டகம் படுத்துருந்துச்சு இல்லையா, அந்த ஒட்டகத்திற்கு கீழே அது கிடந்துச்சு. அவரை பின்னால் எடுக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னாலும் கூட எல்லாரும் போன பிறகு சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், ஒரு பரிசுத்தமான தேவியான ஒரு சஹாபி அவர்கள். அவங்க ஹிஜாபுக்கு முன்னால் ஆயிஷா நாய் பார்த்திருக்கிறாங்க. அதனால ஆயிஷா நாயின் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க உடனே அந்த ஒட்டகத்தினுடைய முன்பகுதியை பிடிக்கிறார்கள். ஆயிஷா நாயை ஹவுது என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்திலே மேலே கட்டக்கூடிய அதற்குள்ளே அவர்களை உட்கார வைத்தார்கள். இவங்க அங்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு இடையில இந்த முனாஃபிகீன்கள் மிகப்பெரிய அவதூறை பரத்தி விட்டார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சஃப்வான் இப்னு முஅத்தல் அவர்களை இட்டு கட்டி அவதூறு பரத்த ஆரம்பித்து விட்டார்கள். முனாஃபிக்குகளை பொறுத்தவரையிலே திருநபியினுடைய நுபுவத்தை வீழ்த்துவதற்காக வேண்டி அந்த எதிரிகள் இதை மிகப்பெரிய ஆயுதமாக நினைத்தார்கள். இதை விடக்கூடாது, இதை பெரிய ஆயுதமாக நாம் கருதி ஸல்லல்லாஹு அலைஹி நுபுவத்தினுடைய கண்ணியத்தை குறைப்பதற்கு இதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த நேரத்தில் எண்ணினார்கள். வெளிப்படையா எவ்வளோ சோதனை கொடுத்தாங்க. மனோரீதியான உளைச்சல், மனோரீதியான உளைச்சல் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில ஆயிஷா நாயை விட்டுக்கிட்டு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா, அப்ப அந்த நேரத்தில் மனோரீதியான உளைச்சல் கிட்டத்தட்ட 40 நாட்கள்
40 நாட்கள் இந்த நிலை நீடித்தது. அருமையான பெருமக்களே, அந்த இதை பற்றி உண்டான செய்தி, இதை பற்றி உண்டான பரபரப்பு, இப்படியே ஒரு நிலை நீடித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஆப்போட்டுக்கு போயிட்டு வான்னு அனுப்பிட்டாங்க. ஆப்போட்டு ஏறி அங்கேயா கொஞ்சம் ராகத்தா இருந்துங்கன்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அதற்கு சித்திக் நாயகம் கேட்டாங்களாம், ஏம்மா ஏதாவது விஷயம் தான் எங்கிட்ட தெளிவா சொல்லேன்னு சொன்னாங்களாம். கடுமையான மனசு வருத்ததற்கு ஆயிஷா நாய்க்கு இன்னும் கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அழகான ஒரு பொறுமையை மேற்கொள்கிறேன், அல்லாஹ் தான் இதுக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யணும்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க எடுத்து சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, 40 நாளைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய அருள் வசனம் வந்தது. அல்லாஹ் சொன்னான், சில பேர் இதை ஷர்ரு நினைக்கிறாங்க, ஆனா இதுல சில விதமான கயிறு இருக்கலாம். என்ன கயிறு இது? இங்கே அவதூறு பரப்பப்பட்டிருக்கிறதே, மனவேதனை அடைந்திருக்கிறார்களே, இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறார்களே, இதில் என்ன கயிறு என்று நினைக்கலாம். அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா அன்னை ஆயிஷா நாய்க்கு சபருடைய கூலியை கொடுத்தான். சபருடைய கூலி இங்கே மகத்தான கூலி கிடைத்தது. அது மாத்திரமல்லாது கிட்டத்தட்ட 18 ஆயத்துகளின் வழியாக ஆயிஷா நாயகி அவர்கள் பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்து விட்டார். 18 ஆயத்துகளின் வழியாக இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி, யார் இட்டுக்கட்டை இந்த உலகத்திலே செய்தார்களோ என்று அல்லாஹு தஆலா இட்டுக்கட்டு என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு யாரா சந்தேகப்பட்டால் குஃப்ர் வந்துரும். அது மிகப்பெரிய மார்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு நிலையாக ஆகும். இந்த ஆயத்திலிருந்து நமக்கு சில பாடங்கள் இருக்கு. அதைத்தான் பெருமக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய அந்த அருள் வசனத்திலிருந்து நமக்கு சில பாடம். யாரையாவது ஒரு ஆளை பத்தி குறை சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா இருக்கும் அந்த வருத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் என்ன செய்யக்கூடாது, யாரையாவது பத்தி சும்மா நெருப்பு இல்லாமையா புகையும் அப்படி இப்படி இப்படி பேசணும் இல்லையா? இது ஒரு மூமினுடைய பண்பு. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், லௌலா இது சமியத்துமோ, யாரை பற்றியாவது குற்றச்சாட்டு சொல்லப்பட்டால் ஒரு மூமின் முதலில் நினைக்க வேண்டும், அதா புஹ்தானுன் அதீம். அப்படிலாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லணும். உண்மையிலே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், நாம சொல்றது நமக்கு கூலி கிடைக்கிறது இப்படி நல்லதை நினைத்த காரணத்தினாலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இப்படி சொல்ல வேண்டாமா? லௌலா இது சமியத்துமோ, அவர்கள் இப்படி கேள்விப்பட்டால் அதா புஹ்தானுன் அதீம், இது ஒரு இட்டுக்கட்டு என்று சொல்லக்கூடாதா? சொன்னா எந்த வந்துடும் அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அதனால முதல் காரியம் சஹாபிகளை பொறுத்தவரையில் அப்படித்தான் அவங்களுடைய பொதுவான குணம். தபூக் யுத்தத்திற்கு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா போகல, கஅப் ரலியல்லாஹு தஆலா யுத்தத்திற்கு போகல. இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கஅபினுடைய விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. கஅபினுடைய விஷயம் என்ன ஆச்சு? சஹாபிகள் பதில் சொன்னதா வருகிறது, மா அலிம்னா பிஹி இல்லா கைரா, அல்லாஹ்வுடைய ஹபீபே அவர்கள் விஷயத்தில் நாங்கள் கைரை தவிர வேற எதையும் அறிந்திருக்கவில்லைன்னு சொன்னாங்க. அவர்கள் விஷயத்தில் கைரைத்தான் நாங்கள் விளங்கியிருக்கிறோம் என்று சொன்னாங்க. இதுதான் சஹாபிகளுடைய பண்பு. ஒரு செய்தி வருகிறது, ஒரு நாள் சில சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சஹாபிகள் சில பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருந்து ஒரு ஆள் எழுந்து வச்சு போயிட்டார் இந்த சபையில. போன உடனே இருக்கக்கூடிய ஆட்கள்ல ஒரு ஆள் சொன்னாராம், இவரை பத்தி என் மனசுல கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு சொன்னாராம். யார் எஞ்சி போயிட்டாரோ அவரை பத்தி இருக்கக்கூடிய ஆட்கள்ல ஒரு ஆள் சொன்னாராம், இவரை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு மனசுல நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு சொன்னார். மற்ற சஹாபிகள்லாம் பிடிச்சுக்கிட்டாங்களாம். இது அவங்க இருக்கும்பொழுது சொல்ல வேண்டியதுதானே? இது தெய்வத்தினுடைய குற்றம் வராதா? புறம் பேசிய குற்றம் வந்து விடாதா? உங்களுக்கு மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கும் புறம் பேசிய குற்றம் அல்லவா வந்துவிடும். இதை அவர்கள் இருக்கும் பொழுதே சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னது மாத்திரமல்ல, சாதாரணமா நம்ம சபைகள்ல இப்படி பேசுறதுக்கு சாதாரண பழக்கம். இது சஹாபிகளை பொறுத்தவரையில் பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அவர் போன பிறகு அவரை பத்தி நல்ல அபிப்பிராயம் மனசுல இல்லை எப்படி அவர் சொல்வார் என்று இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா கொண்டு போயிட்டாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு ஆள் எழுந்து வச்சு போயிட்டாங்க. அவர் போன பிறகு அவரை பத்தி என் மனசுல நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க, இவரை கூப்பிட்டாங்க, வாங்க நீங்க அவர் பேசுனீங்களா? ஆமா நாயகமே. ஏன் பேசுனீங்க? நீங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் அவருன்னாங்களா. முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனா என்ன? பக்கத்து வீட்டுக்காரர் தான், அதனால நான் சும்மா கருத்து சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அவர் விஷயத்துல நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு சொன்னீங்களே, என்ன நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல அவர் ஃபர்தான தொழுகையை கரெக்டா தான் நிறைவேற்றுறாரு, சுன்னத்து விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவு இருக்குது, எப்பமா தொழுகிறாரு சமயம் தொழுக மாட்டேங்கிறாரு. அப்படியா? வேற என்னன்னு கேட்டாங்க. ஜகாத்தெல்லாம் ரொம்ப கரெக்டா கொடுத்துட்றாரு, சதக்கா விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் சதக்கா அவர் கொடுத்துருக்கலாம், அவருக்கு இருக்கிற வசதிக்கு அவர் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வேற என்னன்னு கேட்டாங்க. ஃபர்லான நோம்பெல்லாம் கரெக்டா வச்சிடறாரு, சுன்னத்தா நோம்பு விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற என்னன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்க. இதனாலதான் இப்படி சொன்னீங்களான்னு கேட்டாங்க. ஆமா நாங்க லஅல்லஹு கைரும் மின்க, உங்களை விட அவர் சிறந்தவர்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உங்களை விட அல்லஹு கைரும் மின்க, உங்களை விட அவர் சிறந்தவர் என்று சொன்னார்களாம். அவர் இல்லாத சபையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தாங்கள் சொல்வதென்பது நீங்கள் சிறந்தவர் என்பதற்கான அடையாளம் அல்ல, உங்களை விட அவர் சிறந்தவர் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நம்மை எல்லாம் இந்த சிறந்தவர்களின் கூட்டத்தில் ஆக்க வேண்டும். யாரையும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களை பற்றி புறம் பேசக்கூடிய, அவதூறு பேசக்கூடிய, அவர்களை பற்றி குறைவாக பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு முஃமின்களான நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. நம்மள்ட்ட சில விதமான குறைபாடுகள் நேற்று இருந்துச்சுன்னா இன்னைக்கு மாறணும், இன்னைக்கு இருந்துச்சு நாளைக்கு மாறணும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒவ்வொரு நாளும் நல்ல குணங்களை மேற்கொண்டவர்களாக தீய குணங்களை நம்மிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக களையக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அதனால இவ்வளவு நாள் நம்முடைய சபைகள்ல இல்லாத ஆளை பற்றி பேசப்பட்டுச்சுன்னா இனிமேல் அப்படி பேசப்பட்டா நிறுத்தம். நம்ம பயான் கேட்டோம், ஸல்லல்லாஹு யாரை பத்தி பேசுறோம், நம்மளை விட அவர் சிறந்தவர் சொன்னாங்க, நாம கெட்டவர் ஆயிடக்கூடாது, வேண்டாம் என்று அந்த சபையிலே அதை மாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கண்ணியமாக சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டை நம்ம இடத்துல உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதனால முதலாவது மார்க்கம் சொல்லக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, அவதூறு சொல்லக்கூடாது, யாரை பற்றியும் அவதூறு சொல்லக்கூடாது, எல்லாரை பற்றியும் மனதிலே நல்லெண்ணம் வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அதை பற்றி தெளிவுபடுத்திக்கிறோம். இப்ப இந்த சில சம்பந்தங்கள் ஏதாவது ஏற்பட்டுருது, இங்க இருந்து யாராவது பயணம் செய்யறாங்க, விசாரிச்சுக்கிட்டேதா அப்படின்னு ஒரு செய்தியை போட்டு வந்துடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு லேசா ஒரு செய்தியை தான், இல்ல விசாரிச்சுக்கிட்டேதா கொஞ்சம் அப்படி இப்படி சொல்றால, என்ன மைனி, இல்ல இல்ல கொஞ்சம் அப்படின்னு ஒரு வார்த்தையை இவங்க சொல்லி வைக்க, அவ்வளவுதான். அது அப்படியே பெரிய செய்தியா போயிடும். பெருமக்களே, இது சாதாரண குற்றம் அல்ல, இது ஒரு சாதாரண குற்றம் அல்ல. அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக எச்சரிக்கிறான். அவர்களை ஃபாசிக் என்று சொல்கிறான், பெரும்பாவி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்வான், இப்படிப்பட்ட அவதூறுகள் பரத்தப்பட்டால் முதலாவது நாம நல்லெண்ணம் கொள்ளணும், இரண்டாவது அதை பற்றி தெளிவாக நாம விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, நாம கூட அடிக்கடி ஒரு சின்ன ஒரு கதை சொல்றது தானே. இந்தியாவுக்கு ஒரு ஆள் அமெரிக்காக்காரர் வந்திருந்தாராம் இல்லையா, நல்ல சுற்றி பார்த்தாராம், இந்தியாவை பூரா சுற்றி பார்த்தாராம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு போய் அவர் என்ன செய்தாராம், இந்தியாவை பற்றி தான் பார்த்த அனுபவங்களை புத்தகத்தில் எழுதினாராம். அவர் சொன்னாரா, நான் இந்தியாவை சுற்றி பார்த்தேன், எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு, ஒரு இடத்துக்கு போனேன், அங்க ஒரு வண்ணம் துணி துவச்சிக்கிட்டு இருந்தான் போல் தெரியுது, அதை பார்த்தாராம். அதை பத்தி அவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் நல்ல நேரத்தை இருந்துச்சு, ஆனா ஒரே ஒரு செய்தியை பார்த்தேன், இந்தியர்கள் முட்டாள்கள், ஏனென்று சொன்னால் கல்லை உடைப்பதற்கு துணியை பயன்படுத்துகிறார்கள், கல்லை உடைப்பதற்கு துணியை பயன்படுத்துகிறார்கள். அவன் பார்த்த பார்வை அப்படி. உண்மையான பெருமக்களே, நாம் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்த உடனே முடிவுக்கு வந்துடக்கூடாது, அதை பற்றி உண்டான தெளிவு என்ன என்று நாம் அறிய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதை பற்றி தபீன் செய்யுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன் ஃபதபையனூ, யாராவது உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அதை பற்றி ஆய்வு செய்யுங்கள், உண்மைதான் விசாரிங்க, அதுக்கிடையில நீங்க முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னார். அதுக்கிடையில் நீங்கள் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ஹதீஸிலே வருகிறது, அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவருடைய நம்முடைய தாய் அன்னை ஜுவைரியா அம்மா அவர்கள், அவங்களுடைய தகப்பனார் அதற்கு ஹாரிஸ். ஹாரிஸ் அவர்கள் நபி அவர்களை பார்ப்பதற்கு வந்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். அவர்களை சொல்கிறார்கள், கதீம் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஆ இலல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் நான் வந்தேன், இஸ்லாத்தை பற்றி என்னிடத்தில் சொன்னார்கள், எனவே அவர்கள் சொன்ன நிலையிலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வதஆரி அஸ்ஸகாத், என்னிடத்துல சொன்னாங்க நீங்க ஜகாத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஜகாத்தை கரெக்டா கொடுத்துறணும் உங்களுடைய. அப்ப அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அர்ஜிஉ இலைஹிம், என்னுடைய கூட்டத்தாரிடத்தில் நான் போய் சொல்கிறேன், ஃபதுஊஹும் இலல் இஸ்லாம், அவர்களையும் இஸ்லாத்தின்பால் அழைக்கிறேன். யாரெல்லாம் ஃபமன் இஸ்தஜாப லி ஜமாஅத்து ஜகாத்தஹு, யார் என்னுடைய அந்த சொல்லிற்கு அழைப்பை ஏற்கிறார்களோ அவங்களுடைய ஜகாத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து நாயகமே நான் அனுப்பட்டுமான்னு கேட்டாங்க. சரி நீங்க ஜகாத் எல்லாம் சேர்த்து வைங்க, நான் ஒரு தூதரை அனுப்புறேன்னு சொன்னாங்க. அவர் போனார், போய் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் சொன்னார், எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுடைய சொத்துக்கு கணக்கு பார்த்து ஜகாத்தை பூரா என்ன செய்தாங்க, அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க. தூதரை அனுப்புறேன்னு சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரலையேன்னு யோசிக்கிட்டு இருந்தாங்க. செய்தினா ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, தூதர் அனுப்புறேன்னு சொன்னாங்களே ஸல்லல்லாஹு வரலையே, ஒருவேளை நம்ம மீது ஏதாவது கோபமாக இருக்கிறார்களோ, சொன்ன நேரத்தில் கொஞ்சம் தாமதமாயிடுச்சுங்கிறதுனால ஏதாவது நபி அவர்கள் கோபித்திருக்கிறார்களோ என்று நினைத்து ஒரு பெரிய கூட்டத்தை அங்கிருந்து நீங்க எல்லாரும் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஜகாத்தை நீங்க கொடுத்துட்டு வாங்க அங்கிருந்து அனுப்புறாங்க. இதுக்கிடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் அனுப்பியிருந்தாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலீத் என்பவரை தூதர் அங்கிருந்து அனுப்புனாங்க. அவர் இங்க இருந்து ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் ஜகாத் கேட்க பார்த்து ஒரு பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை பார்த்தவனே இவர் பயந்துட்டார், நேரா மதீனாவுக்கு ஓடி வந்துட்டாரு. நேரா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாரு, இன்னல் ஹாரிஸ் கத் மனஅனி ஜகாத் வ அராதா கத்லி, நாயகமே ஹாரிஸ் அவர்கள் ஜகாத் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கொலை செய்ய வர்ற மாதிரி ஒரு கூட்டம் வருதுன்ட்டாங்களாம். வந்து
வந்த உடனே இவருக்கு பார்த்தோன்னே அப்படி திகில் அடிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதனால வந்து சொன்ன உடனே அதான் சொன்னாங்க, நம்மள்ட்ட எல்லாத்தையும் ஏத்துட்டு போய் நான் சொல்லி நீங்க தூதர் அனுப்புங்கன்னா சொல்லிட்டு போனாங்களே அப்படியான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழு அங்கிருந்து அனுப்புனாங்க. இந்த குழு அவர்கள் ஹாரிஸ் அவர்களை பார்ப்பதற்காக போனாங்க. இந்த குழு அவர்கள் நேராக இருந்து ஹாரிஸ் அவர்களை பார்க்க போகும் பொழுது ஹாரிஸ் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இப்படி மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளை அனுப்பிச்சு வச்சாங்களாம் வலீத் அவர்களை, நீங்க ஜக்காத் தரமாட்டேன்னு சொன்னீங்களா, அவரை கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக கேள்விப்பட்ட உடனே அவர் சொன்னார், லா வல்லதி பஅஸ முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ரப்பு நபியாக அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், மா ரஐதுஹு பத்தத்தன், அப்படி அனுப்பின ஒரு தூதரை நான் பார்க்கவே இல்லைன்னாரு. மா ரஐதுஹு பத்தத்தன் வலா அத்தானி, அவர் என்னிடத்துல வரவும் இல்லை, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு ஆயத் இறக்கினான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் என்று சொன்னான். அல்லாஹ் அந்த குணத்தை நம்மள்ட்ட தரணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமினீன்களே யாராவது ஒருவர் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னால் ஃபதபய்யனு, அதை நீங்கள் அலசி பாருங்கள், உண்மையா என்று பாருங்கள், நீங்க பரத்திடாதீங்க செய்தி. அந்த செய்தியை நீங்க கேள்விப்பட முந்தையே என்ன செய்யறது சொன்னார, சும்மா வரும் 4 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பெரிய கூட்டமில் பேசிக்கிட்டு இருந்துன்னு சொல்லி நீங்க அந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் அந்த செய்தியை பரத்திவிடக் கூடாது என்பதை அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு கட்டளையாக சொல்லித் தருகிறான். அருமையான பெருமக்களே, அதனாலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தரக்கூடிய உயர்ந்த குணங்களிலே சூரத்து நூரிலே ஏராளமான பாடங்கள். அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவதூறு பரத்தக்கூடாது. யாரை பற்றியும் நமக்கு தெரியாத செய்திகளை அவர்களை பற்றி மற்றவர்கள் ஏதாவது அவதூறாக சொன்னால் அதை நாம் பரத்தி தெரியக்கூடாது. அப்படி பரத்துவது மிகப்பெரிய கொடிய 7 பாவங்களில் ஒன்று என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தஆலா எல்லா விதமான பாவங்களை விட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்தி அருள்வானா. அல்லாஹ்வுடைய அச்சத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்களை அல்லாஹ் முன்னேற்றமானதாக ஆக்கி அருள்வானா. ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளை முந்தைய நாளை விட இன்றைய நாளை அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.